வணக்கம். பாமக தலைமை நிர்வாக குழு பட்டியலில் இருந்து அன்புமணி அவர்களின் பெயரை நீக்கி ராமதாஸ் அவர்கள் அதிரடியான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். புதிதாக 21 பொறுப்பாளர்கள் அடங்கிய நிர்வாக குழுவை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். புதிய நிர்வாக குழுவில் ராமதாஸ், ஜி.கே. மணி, சிவபிரகாசம், கூத்தா அருள்மொழி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றனர். தீரன், திருக்கச்சூர் ஆறுமுகம், ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி அவர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது. அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ராமதாஸ், அன்புமணி செயல் தலைவர் பதவியை ஏற்று பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரும் பொறுப்பாளர்களை நியமிப்பதும் நீக்குவதும் உள்ளிட்டது கட்சியினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி, திலகபாமா, வெங்கடேசன் உள்ளிட்டவரை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வந்து பார்த்தோமெனால் நீக்கி அறிவித்திருக்கிறார். புதிதாக 21 பொறுப்பாளர்கள் நியமித்து நிர்வாக குழு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் பாமகவின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி, சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள், அதே போன்று முன்னாள் எம்பி ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். புதிய குழுவில் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களை நியமித்தும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களை நீக்கியும் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாமகவின் சட்டமன்ற கொறடா பொறுப்பிலிருந்து அருள் அவர்களை நீக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தரப்பு மனு அளித்திருந்த நிலையில் ஜி.கே. மணி தரப்பு அருள் அவர்கள் கொறடா பொறுப்பில் நீடிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இரண்டு தரப்பும் மாற்றி மாற்றி அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதால் கட்சியின் தொண்டர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கி அறிவித்திருப்பது மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. பாமக யார் கைக்கு போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.